ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எதுவென்றால், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாவத்தின் நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவனை விட்டு தூரமாயிருந்தவர்கள், தேவ சமூகத்துக்கு புறம்பாக இருந்தவர்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதல் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் ஒரு புதிய நிலைக்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தேவ சமூகத்திற்கு வர வேண்டுமானால் பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி தேவை. அந்த பலியை நம் சார்பிலே தேவனுடைய சமூகத்திலே செலுத்துவதற்கு ஆசாரியன் தேவை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்களுடைய பாவங்கள் உனக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினையாக இருக்கிறது, பிளவாக இருக்கிறது, தடுப்பு சுவராக இருக்கிறது. மனிதனுக்குள் இருந்த பாவம், பாவத்திலே விழுந்து போன மனிதன் தேவனுடைய முகத்தை காணாதபடி, தேவ சமூகத்திற்கு வர முடியாதபடி, தேவனிடத்திலே ஒரு சமாதானத்தோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடி, தேவ உறவிலே நிலைத்திருக்க முடியாதபடி, குற்ற மனசாட்சி நிமித்தம் தேவனுக்கு முன்பாக சத்துருவாக, தேவனுக்கு முன்பாக தண்டனைக்குரியவர்களாக, தேவனுக்கு முன்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறோம். இதை எப்படி பெறுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், எனக்காக குற்றமற்றவருடைய மாசற்றவருடைய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒருவர் பிதாவின் இடத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை இயேசு எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டிருக்கிறபடியால், சர்வலோகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக தன்னை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடியால் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோம், நாம் தேவனுக்கு எதிரானவர்களாய் இருந்தோம், நாம் வாக்குத்தத்தங்களுக்கும் காணியாட்சி உடன்படிக்கைக்கும் தூரமானவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று,
நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறோம். நாம் தேவனுடைய கிருபாசனத்து அண்டைக்கு முன்பாக தைரியமாய் வருகிறோம். ஒரு நாள் நடுக்கத்தோடு பயத்தோடு தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்று நின்று கொண்டிருந்தோம். குற்ற மனசாட்சியோடு நின்று கொண்டிருந்தோம். மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருந்தோம். தேவனை நோக்கி பார்க்க தைரியமற்றவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக, கூனி குறுகி கொண்டு நின்று கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருப்பதினால் தேவனிடத்தில் தைரியமாய் வர, நம்முடைய மன குமறுதலை சொல்ல, நம்முடைய விருப்பங்களை தேவனிடத்தில் கேட்க, தேவனிடத்தில் உரிமையோடு கேட்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சுதந்திரமும் ஒரு சமாதானமும் ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தூரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. ஆகவே இன்றைக்கு நீங்கள் குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவத்தில் விழுந்துட்டேனே, பாவம் என்னை மேற்கொண்டு இருக்கிறதே, பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே, நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது, நான் எப்படி வேதத்தை வாசிப்பது, நான் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவனாய் மாறுவது என்று தயக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாயிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் எழும்பி தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். பிதாவாகிய தேவன் உங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக உங்களை நடத்தாமல் உங்களுக்கு இரக்கத்தை காண்பித்து, கிருபையை காண்பித்து, உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் தேவனிடத்திலே நாங்கள் சமாதானத்தை பெறும்படி எங்களுக்கு தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.